இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தேநீர் ஒன்று பார்க்க போகின்றோம். இந்த மூலிகை தேநீர் எந்த குறைபாடுகளை தீர்ப்பதற்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்க போகிறது என்று கேட்டால், அனைத்து வகையான இருதயம் சார்ந்த குறைபாடுகளை தீர்ப்பதற்கு. அப்போ இதயம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகளினால் துன்பப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த மருந்து மாத்திரைகளோடு இந்த மூலிகை தேநீர் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அப்ப இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற அந்த மூலிகை தேநீருக்கு என்ன பெயர் என்று கேட்டால், துளசி செம்பருத்தி பூ தேநீர். இந்த துளசி செம்பருத்தி பூ தேநீர் செய்வதற்கு தேவையான பொருட்கள் எவை எவை? செம்பருத்தி பூ ஒரு 10 பூ, துளசி இலை ஒரு கைப்பிடி அளவு, சுக்கு ஒரு 5 கிராம், ஏலக்காய் ஒரு 5 கிராம். இப்ப இதனை வைத்து எப்படி செய்முறை செய்வது என்பதை பார்க்கலாம். முதல்ல 10 செம்பருத்தி பூக்களை பறித்து சுத்தப்படுத்தி அந்த இதழ்களை எல்லாம் தனியாக பிரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் வேளை செம்பருத்தி பூக்களை பிடுங்கி பறித்து சுத்தப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய இலைகளை தனித்தனியாக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஒரு கைப்பிடி அளவு துளசி இலையை பறித்து சுத்தப்படுத்தி பழுப்பு இலைகளெல்லாம் நீக்கிவிட்டு நல்ல இலைகளை கொண்டு சுத்தப்படுத்தி அதனையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, சுக்கு 5 கிராம் சுக்கை எடுத்து மேல் தோலை சீவி 1-2ஆக தட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். நான்காவது, ஏலக்காய். ஏலக்காயையும் 5 கிராம் அளவுக்கு எடுத்து அதனையும் 1-2ஆக தட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப முதல்ல என்ன பார்த்தோம்? செய்முறையில செம்பருத்தி பூவை சுத்தப்படுத்தணும், துளசி இலைய சுத்தப்படுத்தணும், சுக்க மேல்தோலை சீவி தட்டிக்கிறணும், ஏலக்காயும் தட்டிக்கிறணும். அப்ப இந்த 4 செஞ்சு வச்சா, இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுல 1/2 லிட்டர் அளவிற்கு தண்ணீர் ஊற்றி அதுல இந்த செம்பருத்தி இதழ்களையும் துளசி இலைகளையும் சுக்கு ஏலக்காயும் போட்டு நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். நன்றாக கொதிக்க வைத்து ஒரு பாதிக்கு பாதியாக சுண்ட வைக்க வேண்டும். இப்ப 1/2 லிட்டர் தண்ணீரை ஒரு 250 மில்லி அளவிற்கு வரும் வரை நன்கு சுண்ட வைத்து இறக்கி வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். யார் சாப்பிடலாம்? இப்ப பல வருடங்களாக ஒருவர் இதய நோய்க்கு, இதயம் சம்பந்தப்பட்ட ஒரு நோய்களுக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த தேநீர் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அப்ப இதயத்துல எந்த குறைபாட்டுக்கு நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த மருத்துவ சிகிச்சைகளோடு இந்த தேநீரையும் அருந்தி வந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத பலன் நிச்சயமாக பெறலாம். இதை தவிர்த்து ஒட்டுமொத்தமாக இதயம் சம்பந்தப்பட்ட எந்த குறைபாடு வரக்கூடாது, இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த கஷாயத்தை எடுத்துக்கொண்டு வரலாம். அப்போ இதயம் சம்பந்தப்பட்ட குறைபாடு உள்ளவர்களும் எடுக்கலாம், இதய குறைபாடு இல்லாதவர்களும் இந்த கஷாய தேநீரை அருந்தலாம். அவ்வளவு அற்புதமான ஒரு பலனை தரக்கூடிய தேநீர். அப்ப இந்த தேநீரை எப்பொழுதுனா காலை வேளையில ஆரோக்கியமாக இருப்பவர்கள், இதயம் சம்பந்தப்பட்ட குறைபாடு இல்லாமல் இதயத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது எடுத்தால் போதுமானது. இதயம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகளினால் சிகிச்சை எடுத்துக் கொண்டிருப்பவர்கள் ஒரு நாளைக்கு 2 வேளையாவது எடுக்கலாம். குறைந்தபட்சம் 1 வேளையாவது கட்டாயமாக எடுக்க வேண்டும். எப்பொழுது எடுப்பது என்று கேட்டால், காலை வேளை, அதிகாலை வேளை வெறும் வயிற்றுல குடிக்கலாம், மாலை வேளையிலையும் இதனை குடித்து வரலாம். இப்ப அற்புதமான ஒரு தேநீர் இந்த துளசி செம்பருத்தி பூ தேநீர் பாத்தீங்கன்னா இருதயம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகளை தீர்ப்பதற்கும் இருதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் உதவக்கூடிய ஒரு அற்புதமான தேநீர். நீங்கள் இதய சம்பந்தப்பட்ட மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டிருந்தாலும் அதற்கு துணையாக இந்த தேநீரை அருந்தி வாருங்கள். அதனால் ஏற்படக்கூடிய பலனை உணருங்கள். பலனை உணர்ந்து மற்றவர்களுக்கும் இதனை நீங்கள் தெரியப்படுத்தலாம்.